குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறது கெமிக்கல் கைனடிக்ஸில் பார்ட் 2. இதில் நம்ம பார்ட் 1ல் பார்த்த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் இன் டர்ம்ஸ் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் சேஞ்ச், அதுக்கப்புறம் ரேட்லா, அந்த ரெண்டு டாப்பிக்கில் வரக்கூடிய புக்கில் உள்ள எக்ஸாம்பிள்ஸ் அண்டு செல்ஃப் எவாலுவேஷன் ப்ராப்ளம்ஸ் இன்னைக்கு பார்க்க போகிறோம். புக்கில் பேஜ் நம்பர் 211ல் எக்ஸாம்பிள் 1 பார்த்தீங்கன்னா, கன்சிடர் தி ஆக்சிடேஷன் ஆஃப் நைட்ரிக் ஆக்சைடு டு ஃபார்ம் அப்படின்னு 2NO2 நைட்ரிக் ஆக்சைடும் O2 ஆக்சிஜனும் சேர்ந்து நமக்கு நைட்ரஜன் டை ஆக்சைடு NO2 கொடுக்குது. இந்த ரியாக்ஷனில் உள்ள இந்த ரியாக்ஷனுக்குரிய ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் எழுதணும். எதை வச்சு எழுதணும்னா அதோடைய சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் இந்த ரியாக்டன்ட் இந்த ப்ராடக்டுடைய சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷனை வச்சு ரேட் ஆஃப் த ரியாக்ஷனை எழுதுவோம். இப்போ ரேட் அப்படின்னா என்ன அப்படின்னா, கான்சன்ட்ரேஷன் வச்சு சொல்லும் பொழுது ரியாக்டண்ட்டை வச்சு சொன்னோம்னா கண்டிப்பாக என்ன கொடுக்கணும், அங்கே முன்னாடி நெகட்டிவ் சைன் கொடுக்கணும். அதே மாதிரி ப்ராடக்ட் வச்சு எழுதும்போது பாசிட்டிவ் சைன் இல்லைனா சைன் போடாமல் இருக்கலாம். ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் எழுதும்போது இந்த கெமிக்கல் மாலிகுல்ஸ் இல்லைனா ஆட்டம்ஸ் இருக்கும், அதுக்கு முன்னாடி உள்ள கோஎஃபிஷியண்ட்டை 1/ல எழுதிக்கணும். அப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு இதுக்கு நைட்ரிக் ஆக்சைடு எழுதும்போது முன்னாடி 2 moles இருக்குது, அதனால் 1/2 முன்னாடி மைனஸ் சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் எப்படி சொல்லணும்னா டி ஸ்கொயர் ப்ராக்கெட் NO அப்புறம் க்ளோஸ் ப்ராக்கெட் பை DT. இது வந்து சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட் NO. அதே மாதிரி அடுத்தது ஆக்சிஜன் வச்சு எழுதும்போது சேம், ரியாக்டன்ட்னால மைனஸ், இங்கே நம்பர் ஆஃப் மோல்ஸ் முன்னாடி எதுவுமே இல்லை அதனால ஒன்றும் போடல, டி ஆஃப் O2 பை DT. அதே மாதிரி ப்ராடக்ட் இதுக்கு எழுதும் பொழுது ப்ளஸ் சார்ஜ் போட்டுக்கணும், இல்லைனா போட தேவையில்ல. கோஎஃபிஷியன்ட் வந்து 2, அதனால இங்கே 1/2 போட்டுக்கிறோம், டி ஆஃப் NO2 பை DT. இப்போ நம்ம ரேட் எழுதியிருக்கோம். அடுத்தது இப்போ ஆக்சிஜனுடைய கான்சன்ட்ரேஷன் வந்து 0.2 moles per liter per second அப்படின்ற ஃபாஸ்டில் உங்களுக்கு டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. அப்போ இந்த 0.2 moles ஆக்சிஜனுடைய கான்சன்ட்ரேஷன் டிக்ரீஸ் ஆகும்போது என்னோடைய கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ ரேட்டில் இன்க்ரீஸ் ஆகும், அதான் கொஸ்டின். என்ன கேட்குறாங்க, வாட் ரேட் NO2 இஸ் இன்க்ரீசிங் அட் த இன்ஸ்டன்ட். ஆக்சிஜனுடைய கான்சன்ட்ரேஷன் 0.2 moles per liter per second டிக்ரீஸ் ஆகும்போது NO2 உடைய கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஆக்சிஜன் அதுக்கப்புறம் NO2 இது ரெண்டுமே ரிலேட் பண்ணக்கூடிய இந்த ரேட் ஈக்குவேஷனில் எதுன்னா இதுதான். அதை ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து எழுதிக்குவோம். அடுத்தது நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது NO2னால அதை இந்த சைட் போட்டுக்கிட்டு டி ஆஃப் O2 பை DT அந்த பக்கம் அனுப்பியிருக்கோம். இந்த பக்கம் உள்ள 1/2 ஆக்சிஜன் சைடுக்கு அனுப்பும்போது அது 2 into மாறுது. அடுத்தது ஆக்சிஜனுடைய டிக்ரீசிங் கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 0.2, அதனால் அதை 0.2 போடுறோம். இங்கே ஃபார்முலாவில் 2 இருக்குது, அந்த 2 இங்கே போடுறோம். இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன வரும்னா 0.4 moles per liter per second. இப்போ இது வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின் எக்ஸாம்பிளுக்குரிய ஆன்சர். நம்ம இந்த கான்சன்ட்ரேஷனை வச்சு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட் அதே மாதிரி ப்ராடக்ட் வச்சு நம்ம இந்த சம்மை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அடுத்தது சேம் பேஜ் நம்பர் 211ல் அடுத்து இருக்கக்கூடிய எவாலுவேட் யுவர் செல்ஃபில் ரைட் தி ரேட் எக்ஸ்பிரஷன் ஃபார் தி ஃபாலோயிங் ரியாக்ஷன்ஸ் அஸ்யூமிங் தட் அஸ் ஏ எலிமெண்ட்ரி ஸ்டெப். அதாவது எலிமெண்ட்ரி ஸ்டெப் அப்படின்றது அது ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டெப்பில் எந்த அளவு கான்சன்ட்ரேஷன் வந்து சேஞ்ச் ஆகுதோ அதான் வந்து ரேட்டாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு ரெண்டு ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க, 3A-வும் 5B2-வும் 4CD-யாக மாறுது ஒரு ரியாக்ஷன், X2-வும் Y2-வும் 2XY-யாக மாறுது, இது ரெண்டாவது ரியாக்ஷன். ஃபஸ்ட்டு ரியாக்ஷனுக்குள்ளேயே சேமு ரேட் இஸ் ஈக்குவல் டு 3 இருக்குது, அதனால் -1/3 டி ஆஃப் A பை DT. அதே மாதிரி ஈக்குவல் டு இங்கே 5 இருக்குது, அதனால் -1/5 டி ஆஃப் B2 பை DT. ப்ராடக்ட் சைடில் பாசிட்டிவ் 1/4 டி ஆஃப் CD பை DT. அடுத்தது செகண்ட் சம்முக்கு இங்கே நம்பர் ஆஃப் மோல்ஸ் X-ம் Yக்கும் ஒன்றுமே இல்லை, அதனால் ஒன்றும் தேவையில்லை.
சைன் மட்டும் மறக்காமல் மைனஸ் போட்டுட்டு சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் x2 பை dt சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் y2 பை dt. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் அதனால பாசிட்டிவ், நம்பர் ஆஃப் மோல்ஸ் 2 இருக்குது அதனால 1/2 d ஆஃப் xy பை dt. அடுத்த சம், consider the decomposition of N2O5 to form NO2 and O2. இந்த N2O5 வந்து decompose ஆகி NO2 ஆகவும் O2 ஆகவும் போகுது. அந்த N2O5 வந்து ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டன்ட்ல பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக டிஸப்பியர் ஆகுது, அதோடைய ரேட் என்னன்னு கேட்டிங்கன்னா 2.5 into 10⁻⁻2 moles by decimeter per cube per second. அப்போ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக NO2வும் O2வும் ஃபார்ம் ஆகும், அதே மாதிரி இதோடைய ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் அதோடைய ரியாக்ஷனை ஸ்டெக்கியோமெட்ரிக் ஃபார்மில் எழுதுவோம்னா N2O5 NO2 O2 பேலன்ஸ் பண்ணி எழுதியிருக்கேன். இப்போ பேலன்ஸ் பண்ண பிறகு நம்ம ரேட் எழுதுவோம். ரேட் ஈக்குவல் டு 1-1/2 d ஆஃப் N2O5 by dt ஈக்குவல் டு ரெண்டுமே ப்ராடக்டாக இருக்கிறதுனால பாசிட்டிவ் தான். 1/4 d ஆஃப் NO2 by dt ஈக்குவல் டு d ஆஃப் O2 by dt. அடுத்த ஸ்டெப்பு, ஃபர்ஸ்ட் NO2 உடைய ஃபார்மேஷன் அல்லது ஆக்சிஜனுடைய ஃபார்மேஷன் ஏதாவது ஒன்று கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் NO2 உடைய ஃபார்மேஷன் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஃபார்ம் ஆகுது, N2O5 டிஸப்பியர் ஆகும் அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு N2O5யும் NO2வும் ரிலேட் பண்ணக்கூடிய ஈக்குவேஷன் வந்து இதையும் நம்ம கால்குலேட் பண்ணி எழுதும்போது அது அப்படியே எழுதியிருக்கோம், ஒன்றும் சேஞ்ச் பண்ணலை. 1/4 d NO2 by dt இங்கே எழுது அப்படியே எழுதியிருக்கேன், அதே மாதிரி இங்கே உள்ளது அப்படியே எழுதியிருக்கேன். அடுத்தது நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த 4 ஆனது ஈக்குவல் அந்த சைடு போகும், அப்போ இந்த மாதிரி சேஞ்ச் ஆகுது. அடுத்து 4 நம்ம 2ஆல் அடிச்சிடலாம், அப்போ நமக்கு 4 வந்து 2ஆக மாறிடும். அவங்க கொடுத்துருக்காங்க N2O5 உடைய டீகம்போசிஷன் ரேட் வந்து 2.5 into 10⁻⁻2, அதனால் என்ன போடுறோம் 2.5 into 10⁻⁻2 போடுறோம். இந்த ஃபார்முலாவில் உள்ள 2 இங்கே இருக்குது, அப்போ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது 2.5 into 2 is equal to 5 into 10⁻⁻2 mole per decimeter cube per second. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா ஃபார்மேஷன் ஆஃப் NO2 கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்தது ஃபார்மேஷன் ஆஃப் O2. ஃபார்மேஷன் ஆஃப் O2க்கும் அதே தான், ஃபஸ்ட்டு ரேட் ஈக்குவேஷன் எழுதியிருக்கோம். இப்போ ரிலேட் பண்ணுறது எதுவும் கேட்டிங்கன்னா இந்த N2O5யும் இந்த ஆக்சிஜனும் நம்ம ரிலேட் பண்ணுற ஈக்குவேஷனை எடுத்துக்கணும். d ஆஃப் O2 by dt அதுமாரி -1/2 d ஆஃப் N2O5 by dt அப்படியே போட்டிருக்கேன். அடுத்த ஸ்டெப்பில் சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் N2O5 by dt வந்து கொடுத்துருக்காங்க 2.5 அதை இந்த இடத்துல அதை அப்ளை பண்ணோம், சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு இது கிடைக்குது. இப்போ 2ஆல் 2.5 நம்ம அடித்தோம்னா என்ன வருது 1.25 வரும். அப்போ ஃபார்மேஷன் ஆஃப் d ஆஃப் O2 by dt is equal to 1.25 into 10⁻⁻2 moles per decimeter per second. அப்போ நம்ம ஃபார்மேஷன் ஆஃப் NO2வும் அதே மாதிரி ஃபார்மேஷன் ஆஃப் O2 அதோடைய ரேட் என்ன ரெண்டுக்கும் கண்டுபிடிச்சிருக்கோம். ஃபஸ்ட்டு கேட்டது என்ன அப்படின்னா வாட் இஸ் த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் கேட்டிருக்காங்க. இப்போ இது இங்கே இருக்குது, இந்த ஃபார்முலா வச்சு ரேட் ஆஃப் த ரியாக்ஷனும் எழுத முடியும். அடுத்த சம், அடுத்து எக்ஸாம்பிள் 2. அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் தி ஆர்டர் வித் ரெஸ்பெக்ட் டு ஈச் ஆஃப் தி ரியாக்டன்ட் அண்ட் ஓவரால் ஆர்டர் ஆஃப் தி ஃபாலோயிங் ரியாக்ஷன். இந்த ரியாக்ஷனுக்குரிய ஒவ்வொரு ரியாக்டன்ட்டும் ஆர்டர் என்ன, ஒவ்வொரு ரியாக்டனுடைய ஆர்டர் என்ன, அப்புறம் ஓவரால் ஆர்டர் அதான் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு அவங்களே என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ்பெரிமெண்டல் ரேட்டில் வச்சு ரேட் என்னன்னு கொடுத்துருக்காங்க, விச் இஸ் ஈக்குவல் டு கே பிஆர் மைனஸ் பவர் வந்து 1ன்னு மீனிங், அதாவது ஃபஸ்ட் ஆர்டர்னு மீனிங்கு. BrO3யும் இங்கேயும் 1 இருக்குன்னு அர்த்தம், அதனால அதுவும் ஃபஸ்ட் ஆர்டர். BrO3 மைனஸை வச்சு ஃபஸ்ட் ஆர்டர், அதே மாதிரி Br மைனஸை வச்சு இந்த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் வந்து ஃபஸ்ட் ஆர்டர். அதே மாதிரி H ப்ளஸை வச்சு சொல்லும்போது இந்த ரேட் எவ்வளோ அப்படின்னா செகண்ட் ஆர்டராக இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ அதோடைய சொல்யூஷன் கொஸ்டின்லேயே முக்கால்வாசி ஆன்சருக்கு தேவையான எல்லாமே கொடுத்துருக்காங்க, இது மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதும். அதாவது ஃபர்ஸ்ட் ஆர்டர் வித் ரெஸ்பெக்ட் டு Br மைனஸ் ஃபர்ஸ்ட் ஆர்டர் வித் ரெஸ்பெக்ட் டு BrO3 மைனஸ், அதாவது இங்கே ப்ராக்கெட் மேலே உள்ளதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் கான்சன்ட்ரேஷன் இருக்குது, அதுக்கு மேலே பவர்ஸில் என்ன இருக்கோ அதான் அதோடைய ஆர்டர்னு சொல்லுவோம். பார்க்கும்போது Brக்கு ஃபர்ஸ்ட் ஆர்டர், அதுமாதிரி BrO3 மைனஸுக்கும் ஃபர்ஸ்ட் ஆர்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. H ப்ளஸுக்கு செகண்ட் ஆர்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஓவரால் ஆர்டர் அப்படின்னா எல்லா கான்சன்ட்ரேஷன் பவர்ஸில் உள்ளதையும் நம்ம ஆட் பண்ணாலே போதும். அப்போ என்னன்னா 1 + இது வந்து Br மைனஸ் உள்ளது, இது Br
O3 மைனஸ் உள்ளது, இது H பிளஸுக்கு பவரில் உள்ள 2 எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு கிடைக்கிறதா என்னன்னா இது ஓவரால் ரேட் ஆஃப் ஆர்டர் ஆஃப் தி ரியாக்ஷன். அடுத்து அதுலேயே செகண்ட் எக்ஸாம்பிள் இதே மாதிரி அசிட்டால்டிஹைடு மீத்தேனாவும் கார்பன் மோனாக்சைடும் போகுது. அதுக்கு ரேட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் அசிட்டால்டேட் பவர்ஸில் 3/2 கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்களே சொல்லிடுவீங்க ஈஸியாக இதோடைய ஓவரால் ரேட்டு என்னதான் 3/2. ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு அசிட்டால்டிஹைடு எவ்வளோனா அவங்களே கொடுத்துருக்காங்க 3/2. அப்போ ஓவரால் ஆர்டர் என்னன்னா 3/2. அடுத்த சம் எக்ஸாம்பிள் 3. அதில் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணி என்ன கொடுத்துருக்காங்க டீட்டெயிலாக புரிஞ்சுப்போம். த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன், இந்த ரியாக்ஷன் எக்ஸ் ப்ளஸ் 2y வந்து ப்ராடக்டாக போகுது. இந்த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் பொறுத்தளவு எவ்வளோன்னா 4 × 10⁻³ மோல்ஸ் பர் லிட்டர் பை செகண்ட். இது வந்து ரேட் கொடுத்துருக்காங்க. கான்சன்ட்ரேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா எக்ஸோடைய கான்சன்ட்ரேஷனும் ஒய்யோடைய கான்சன்ட்ரேஷனும் 0.2 மோலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 0.2 மோலாக இருக்கும் பொழுது ரேட் கான்ஸ்டன்ட் வேல்யூ வந்து 2 × 10⁻² per செகண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. கேட்குறது என்னன்னா வாட் இஸ் தி ஓவரால் ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன், ஓவரால் ஆர்டர் என்ன. இப்போ இதுக்கு ஃபஸ்ட்டு ரேட் எக்ஸ்பெரிமெண்டல் ரேட்டில் ஆச்சு. ரேட் எழுதும்போது ரேட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எக்ஸ் பவரில் வந்து அதோடைய ஆர்டர், அதேமாதிரி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஒய் அதோடைய ஆர்டர். இந்த எண்ணும் எம்மும் தான் கண்டுபிடிக்க போகிறோம். எக்ஸோடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க. கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எக்ஸு 0.2 மோல், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஒய்யும் 0.2 மோல். அதே மாதிரி ரேட் கேன்றது ரேட் கான்ஸ்டன்ட்டு, அதோடைய வேல்யூ வந்து 2 × 10⁻² கொடுத்துருக்காங்க. ரேட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 4 × 10⁻³ இப்போ இதில் தெரியாது எம்மும் எண்ணும் தான் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ கொடுத்த வேல்யூஸ் எழுதிடுவோம். ரேட் வந்து 4 × 10⁻³, ரேட் கான்ஸ்டன்ட் 2 × 10⁻², அதேமாதிரி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எக்ஸ் 0.2, அதேமாதிரி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஒய் 0.2 4m. அடுத்து நம்ம இந்த 2 × 10⁻²வையும் அந்த ஈக்குவலுக்கு அந்த சைடு கொண்டு போகும்போது டினாமினேட்டில் வருது. இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா மீதியெல்லாம் அப்படியே இருக்குது. 0.2 இங்கேயும் 0.2 இருக்கனால பவர்ஸ் கீழே வந்து சேமாக இருக்கனால பவர்ஸில் அப்படியே ஆட் பண்ணும்போது என்னென்னா n+m இது கிடைக்கிது. இது யூனிட்டுக்கும் அதேமாதிரி செஞ்சுருக்காங்க. அடுத்த ஸ்டெப்பில் நம்ம அதை சிம்பிளிஃபை பண்ணும்போது 2ஆல் நம்ம டிவைட் பண்ணும்போது 2 ஒரு ஆன்சர். இங்கே 10⁻³ இருக்குது, இங்கே 10⁻² இருக்குது. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது என்னென்னா 1/10 வரும். அப்போ 2/10 which is equal to 0.2 வருது. இப்போ அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா கீழே ரெண்டுமே 0.2 இருக்குது. பவர்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே 1 இருக்குன்னு கன்சிடர் பண்ணிங்க. இங்கே 1 பவரில் 1 இருக்குது, இங்கே n+m. அப்போ கம்பேரிங் த பவர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா n+m என்ன வந்துடும் 1 வரும். அப்போ ஓவரால் ரேட் என்னன்னா இதுக்கு 1. அடுத்தது அதே பேஜ் நம்பர் 211ல் எவாலுவேட் யுவர் செல்ஃப் 2ல பார்த்தீங்கன்னா 2 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இப்போ ஃபார் அ ரியாக்ஷன் எக்ஸும் ஒய்யும் சேர்ந்து நமக்கு என்ன கொடுக்குது, ப்ராடக்ட் கொடுக்குது. இப்போ நம்ம எக்ஸோடைய கான்சன்ட்ரேஷனை குவாட்ருப்ளிங் அப்படின்னா என்னன்னா 4 டைம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறோம். எக்ஸோடைய கான்சன்ட்ரேஷன் அதாவது எக்ஸோடைய ரியாக்ஷனில் நம்ம 1 மோல் எடுத்துக்கிறோன்னா இப்போ நம்ம 4 மோல் எடுத்துக்கிட்டால் அதோடைய ப்ராடக்ட் ரேட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது எக்ஸோடைய கான்சன்ட்ரேஷனை 4 டைம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணும்போது அதோடைய ரேட் என்ன ஆகுதுன்னா 8 மடங்கு இன்க்ரீஸ் ஆகுது. அதே மாதிரி எக்ஸோடைய கான்சன்ட்ரேஷனையும் ஒய்யோடைய கான்சன்ட்ரேஷன் ரெண்டையுமே நம்ம 4 டைம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணும்போது நமக்கு ரேட் என்ன ஆகுதுன்னா 16 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ என்ன கேட்குறாங்கன்னா ஆர்டர் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸோடைய ஆர்டர் என்ன, அதே மாதிரி ஒய்யோடைய ஆர்டர் என்ன, அதே மாதிரி ஓவரால் ஆர்டர் என்ன, இதான் வந்து கொஸ்டின். இப்போ இது ரியாக்ஷன். ஃபர்ஸ்ட்டு நம்ம அதோடைய ரேட் ஜென்ரல் ரேட் அப்படின்னா ரேட் ஈக்குவல் டு ரேட் கான்ஸ்டன்ட் இன்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன் பவர் m, அதே மாதிரி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஒய். இந்த எம்மும் என்னும் நம்ம கண்டுபிடிக்கிறத நம்மளே போட்டுக்கிறது. இது m எக்ஸோடைய ஆர்டர், n ஒய்யுடைய ஆர்டர், ஏன்றது நம்ம கன்சிடர் பண்ணி ஏ அப்படின்னு வச்சுருக்கோம். ரேட் இதோடைய ரேட் வந்து ஏ அப்படின்னு கன்சிடர் பண்ணியிருக்கோம். அடுத்தது அவங்க சொன்ன டேர்ம் என்ன அப்படின்னா
எக்ஸை மட்டும் 4 மடங்கு 4 டைம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறோம். அப்போ ரேட் வந்து 8 மடங்கு இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அதை வச்சு இந்த ஈக்குவேஷன் எழுதும்போது எக்ஸோடைய கான்சன்ட்ரேஷனை 4 மடங்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். அப்போ அதோடைய ரேட் என்னன்னா 8 மடங்கு இன்க்ரீஸ் ஆகுது. அடுத்த கிரைட்டீரியா என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸையும் ஒய்யையும் நம்ம 4 டைம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணும்போது அதோடைய ஃபேக்டர் 16 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க ரேட்டு. அதனால இதோடைய கான்சன்ட்ரேஷனும் 4x, அதே மாதிரி இதோடைய கான்சன்ட்ரேஷன் 4y நம்ம இன்க்ரீஸ் பண்ணும்போது ரேட் என்ன ஆகுது 16 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ அவங்க கொடுத்ததுலேருந்து இந்த 3 ஈக்குவேஷனையும் எழுதியிருக்கோம். அடுத்து நம்ம ஈக்குவேட் பண்ணி ஈஸியாக வேல்யூ எம்மும் என்னும் கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், ஈக்குவேஷன் 2வை ஈக்குவேஷன் 1ஆல் டிவைட் பண்ணுறோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் 2 என்னன்னா k 4x power m y power n, அதே மாதிரி ஈக்குவேஷன் 1 k x power m y power n which is equal to 8a by a போட்டிருக்கோம். இப்போ இதில் எது கேன்சல் ஆகும்னா இந்த ஏவும் இந்த ஏவும் கேன்சல் ஆயிரும். அதே மாதிரி இந்த கேயும் இந்த கேயும் கேன்சல் ஆயிரும். இந்த y power n-ம் இந்த y power n-ம் கேன்சல் ஆயிரும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் மீதுனா 4x power m by x power m which is equal to 8 by 1. இப்போ இந்த இதுக்கும் பவர் m தான், இதுக்கும் பவர் m தான். அதனால் அது ரெண்டையும் சேர்த்து நம்ம எழுதும்போது 4x by m whole power m which is equal to 8 by 1. அடுத்தது இதில் நம்ம எக்ஸையும் அடித்தோம்னா என்ன வரும் மீதி 4 பவர் mனு வரும். அந்த 4 நான் என்ன பண்ணியிருக்கேன் ஸ்கொயர் 2 ஸ்கொயராக மாற்றிருக்கேன். அதனால் என்னன்னா இது 2 ஸ்கொயர் m அப்படின்னு வருது. இந்த m வந்து பவரில் தான் இருக்குது. அதே மாதிரி இங்கே 8 என்ன பண்ணியிருக்கோம் 2 கியூபா 2 பவர் 3ஆக மாற்றிருக்கேன். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ரெண்டுமே நம்பர் வந்து சேம் பவர்ஸ். அப்போ ஈக்குவேட் பண்ணும்போது என்ன வரும்னா 2m equal to 3ன்னு வருது. அப்போ நமக்கு வேண்டியது m, அதனால 2 அந்த பக்கம் தரணும்னா என்ன வரும் m equal to 3 by 2. இப்போ நம்ம m கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்து n. இப்போ m கண்டுபிடிக்கிறதுக்கு அடுத்து ஈக்குவேஷன் என்ன செய்யணும், ஈக்குவேஷன் 3-ஐ 2ஆல் டிவைட் பண்ண வைக்கணும். அப்போ ஈக்குவேஷன் 3ன்றது 4x ரெண்டுமே வந்து x உடைய கான்சன்ட்ரேஷனும் y உடைய கான்சன்ட்ரேஷனும் 4 டைம்ஸ் இன்க்ரீஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால 4x 4y போட்டிருக்கோம். ஈக்குவேஷன் 2 வந்து x மட்டும் 4x, y அப்படியே இருக்கு. இது வந்து 16 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், இது வந்து 8 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதனால 16 by 8. இப்போ அதே மாதிரி இங்கே ஏவும் கேன்சல் ஆயிரும். இங்கே இந்த 4x பவர் m-ம் 4x பவர் m-ம் ரேட் கான்ஸ்டன்ட்டும் கேன்சல் ஆயிரும். இப்போ மீதி என்னன்னா 4y பவர் n y பவர் n இது மட்டும் தான் இருக்கும். இப்போ பார்த்தோம்னா அடுத்த ஸ்டெப்பில் இங்கேயும் பவர் n தான், இங்கேயும் பவர் n தான். அப்போ ரெண்டுக்கும் சேர்த்து காமனாக ஹோல் பவர் n போட்டுக்கிறோம். இந்த ஒய்யும் இந்த ஒய்யும் இப்போ கேன்சல் ஆயிரும். அப்போ மீதி என்ன இருக்குன்னா 4 பவர் n which is equal to 2 அப்படின்னு இருக்கும். 4-ஐ திருப்பி என்ன பண்ணுறேன் 2 ஸ்கொயராக மாற்றுறேன். அதனால 2 பவர் 2n இருக்கு, இங்கே 2 பவர் 1 இருக்கு. அடுத்த ஸ்டெப்பு ரெண்டுமே கீழே சேமாக இருக்கிறனால நம்ம பவர்ஸை ஈக்குவேட் பண்ணுறோம். ஈக்குவேட் பண்ணும்போது 2n equal to 1 வருது. அப்போ n equal to 1 by 2. அப்போ n equal to 1 by 2. அப்போ m கண்டுபிடிச்சோம் 3 by 2. இப்போ n கண்டுபிடிச்சிருக்கோம் 1 by 2. அப்போ இண்டிவிஜுவலாக x உடைய ஆர்டர் என்ன, அதே மாதிரி y உடைய ஆர்டர் என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் பார்க்க வேண்டியது ஓவரால் ஆர்டர். அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணணும். m plus n equal to 3 by 2 plus 1 by 2. அப்போ ஆட் பண்ணோம்னா என்ன வருது 4 by 2 which is equal to 2. நெக்ஸ்ட் செகண்ட் சம் பேஜ் நம்பர் 212 இருக்கு. செகண்ட் சம் find the individual and overall order of the following reaction அப்படின்னு சொல்லி நைட்ரிக் ஆக்சைடு NO அது வந்து குளோரினோட ரியாக்ட் பண்ணி நமக்கு 2NOCl இது கொடுக்குது. இந்த ரியாக்ஷனில் 3 எக்ஸ்பெரிமெண்ட் நம்பர்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்தீங்கன்னா NOடைய கான்சன்ட்ரேஷன் 0.1 mol per liter per second, அதே மாதிரி 0.1 mol per liter. குளோரினோடைய கான்சன்ட்ரேஷன் 0.1 வைக்கும்போது ரேட் வந்து 7.8 இருக்கு into 10 power minus 5. எக்ஸ்பெரிமெண்ட் நம்பர் 2 பொறுத்தளவு என்னோடைய கான்சன்ட்ரேஷனை டபுள் பண்ண பிறகு ரேட் வந்து 3.12 into 10 power minus 4 இருக்கு. மூணாவது எக்ஸ்பெரிமெண்ட்ல என்னோடைய கான்சன்ட்ரேஷன் டபுளாகவே வச்சிருக்காங்க. குளோரினோடைய கான்சன்ட்ரேஷனை 3 டைம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணாங்க 0.3. அப்போ அதோடைய ரேட் வந்து 9.36 into 10 power minus 4 இருக்கு. இந்த டீட்டெயில்ஸ் வந்து புக்கில் இருக்கு பார்த்துங்க. இப்போ நம்ம இதை எப்படி ஒர்க் அவுட் பண்ணுவோம்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ரேட் எழுதிக்குவோம். ரேட்ஸ் ஈக்குவல் டு K into NO நைட்ரிக் ஆக்சைடு அதோடைய ஆர்டர் M, அதேமாதிரி குளோரின் அதோடைய ஆர்டர் N. அடுத்தது இதை அவங்க சொன்ன ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் படி ரெண்டுமே கான்சன்ட்ரேஷன் 0.1 தான். அப்போ ரேட் வந்து 7.8 into 10 power minus 5.
அடுத்தது எக்ஸ்பெரிமெண்ட் 2ல ரேட் வந்து NOடைய ரேட் வந்து டபுள் பண்ணுறாங்க. அப்போ 0.2 இருக்குது. அப்போ அதோடைய ரேட் 3.120 10⁻⁴. எக்ஸ்பெரிமெண்ட் நம்பர் 3ல ரேட்டு NOடைய கான்சன்ட்ரேஷன் 0.2 வச்சுருக்காங்க. குளோரினுடைய கான்சன்ட்ரேஷனை 3 டைம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி 0.3 வச்சுருக்காங்க. அப்போ அதோடைய ரேட்டு 9.36 10⁻⁴. இப்போ இதுக்கு முதல் சம் செஞ்ச மாதிரியே நம்ம ஈக்குவேட்டிங் த ஈக்குவேஷன் 1, 2, 3 செய்யும்போது நமக்கு என்னுடைய வேல்யூவும் என்னுடைய வேல்யூவும் கண்டுபிடிச்சலாம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் 2வை ஈக்குவேஷன் 1ஆல் நம்ம டிவைட் பண்ணும்போது ஈக்குவேஷன் 2 இங்கே எழுதியிருக்கேன், கீழே ஈக்குவேஷன் 1க்குள்ளது எழுதியிருக்கேன். அதே மாதிரி அந்த பக்கம் ஈக்குவேஷன் 2க்குள்ளதும் ஈக்குவேஷன் 1க்குள்ளதும் எழுதியிருக்கேன். இதில் கேயும் அடிபட்டு போயிடும். 0.1 ஹோல் பவர் n அதே தான் இங்கேயும் இருக்குது. இது ரெண்டுமே அடிபட்டு போயிடும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 0.2 பவர் m 0.1 பவர் m மட்டும்தான் இருக்கும். இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது 4 வரும். இங்கே 10⁻⁴ இருக்குது, இங்கே 10⁻⁵ இருக்குது. 10⁻⁴ஐ 10⁻⁵ நம்ம அடிக்கும்போது 1/10 தான் கிடைக்கும். இது ரெண்டையும் நம்ம கேன்சல் பண்ணும்போது 0.4 கிடைக்கும். அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1/10 டினாமினேட்லேயே 1/10 அப்படின்றப்ப அந்த 10 வந்து மேலே வரும்போது என்னன்னா 0.4 மட்டும் வந்து 4 வந்துடும். நீங்கள் கால்குலேட்டர் வச்சு கூட சிம்பிளை பண்ணி பாருங்கள். ஆன்சர் வந்து இதை ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணும்போது சிம்பிளை பண்ணும்போது 4 வருது. இப்போ அடுத்த ஸ்டெப்பு இது ரெண்டுமே என்னவா இருக்குன்னா காமனாக அதோடைய பவர்ஸ் வந்து எம்மா இருக்குது. அதனால ரெண்டையும் சேர்த்து எழுதிடுவோம். அடுத்த ஸ்டெப் இங்கே வந்து 4 வந்து என்ன பண்ணியிருக்கேன் 2 ஸ்கொயராக மாற்றிருக்கேன். அடுத்த ஸ்டெப்பில் இது ரெண்டையும் நம்ம அடிக்கும்போது 2 வரும். 2 பவர் m = 2 பவர் 2 அப்படின்னு இருக்கு. இப்போ பவர்ஸ் ஈக்குவேட் பண்ணோம்னா எம்முடைய வேல்யூ என்ன m = 2. இப்போ நம்ம எம்முடைய வேல்யூ என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ n வேல்யூ கண்டுபிடிப்போம். அதே தான் சேம் டேட்டாஸ் தான். இப்போ ஈக்குவேட்டிங் 3 ஈக்குவேஷன் 2வை ஈக்குவேட் பண்ணும்போது நமக்கு n வேல்யூ கண்டுபிடிப்போம். இப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் 3க்கு உள்ளது எழுதியிருக்கேன், இங்கே வந்து ஈக்குவேஷன் 2க்குள்ளது எழுதியிருக்கேன். அதே மாதிரி வேல்யூஸும் எழுதியிருக்கேன். இப்போ இது பார்த்தாலே தெரியும், நம்ம அடிக்கும்போது இது ரெண்டும் டேரெக்டாகவே அடிபட்டு போயிடும். இது 3 டைம்ஸ் இருக்குது அப்படின்னு தெரியுது. அதே இங்கே பார்க்கும்போது கேயும் ரேட் கான்ஸ்டன்ட் அடிபட்டு போயிடும். 0.2 பவர் எம்மும் இந்த 0.2 பவர் எம்மும் அடிபட்டு போயிடும். மீதி உள்ளது 0.3 பவர் என்னும் 0.1 ஹோல் பவர் n இருக்குது. இப்போ அடுத்த ஸ்டெப்பில் இந்த ரெண்டுமே சேம் பவர் என்ன இருக்கனால ரெண்டுக்கும் ஹோல் பவர் என்ன போடும்போது இந்த மாதிரி ஈக்குவேஷன் வருது. இது ரெண்டையும் நம்ம அடிக்கும்போது 0.3ல் 0.1ஆல் நம்ம டிவைட் பண்ணும்போது ஆன்சர் என்ன வரும் 3 வரும். அதில் 3 பவர் n = இங்கே 3 பவர் 1 வருது. அப்போ நம்ம பவர்ஸ் ஈக்குவேட் பண்ணும்போது n = 1. இப்போ m வேல்யூ கண்டுபிடிச்சோம், இங்கே n வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ ரேட்டை பொறுத்து என்னோடைய ஆர்டர் என்ன அப்படின்னா 2, அதே மாதிரி குளோரினுடைய ஆர்டர் என்ன அப்படின்னா 1 அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. இன்னொரு கொஸ்டின் என்னன்னா ஓவரால் ரேட் ஆர்டர் கேட்குறாங்க. அப்போ ஓவரால் ஆர்டர் = அடிஷன் ஆஃப் m + n தான். அப்போ m + n ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன வருது 2 + 1 = 3 வருது. இப்போ நம்ம புக்கில் உள்ள இந்த ப்ராப்ளம்ஸ் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்து இருக்கக்கூடிய டாபிக்ஸான மாலிகுலாரிட்டி, அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரேட் ஈக்குவேஷன் அதெல்லாம் ஒன்று ஒன்றா பார்ப்போம். வீடியோ பார்த்து யூஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேங்க்யூ. கீப் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.